800 பேரை கொல்றதுக்கு துணிஞ்ச ஒரு நாடு, அந்த நாடோட அந்த முடிவை கடைசி நிமிஷத்துல மாற்றுறதுக்கு காரணமான இன்னொரு வல்லரசு நாடு. இந்த சந்தர்ப்பத்துல உள்ள புகுந்து சில கல்ஃப் கண்ட்ரீஸ் இந்த விஷயத்தை இப்ப நீங்க கையில எடுக்காதீங்க. கையில் எடுத்தா உலக போர் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதால, இவங்க அந்த 800 பேரை கொல்றதுக்கான விஷயத்த வந்து கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணதா வந்துட்டு சில ரிப்போர்ட்ஸ் வந்து என்ன விஷயம் நடந்துட்டு இருக்கு? ஏன் இவ்வளவு ஒரு பிளே வந்துட்டு வேர்ல்டு பாலிடிக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத வீடியோட டீடைலா பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஈரான்ல வந்து ப்ராட்டஸ்ட் போயிட்டு இருக்குது. அந்த ப்ராட்டஸ்ட்கான காரணம் விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு. மக்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையுடைய அந்த பேசிக் நீட்ஸ்க்கு வந்து சண்டை போடுற அளவுக்கு வந்து ப்ராட்டஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போயிட்டு இருக்குது. 800 பேர் கொண்ட ஒரு குழு பாத்தீங்கன்னா ஈரான்ல ப்ராட்டஸ்ட் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. டெத் டு த டிக்டேட்டர் அப்படின்னு மக்கள் ஸ்லோகன்ஸை கையில வச்சுட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயத்த ஈரான் ரொம்ப வந்து கூர்மையா கவனிச்சிட்டு இருக்குது. கவர்மெண்ட் இந்த 800 ப்ராட்டஸ்டர்ஸ் இருக்கிறதுனாலதான் இங்க பிரச்சனை ஜாஸ்தி ஆகுது. அதனால வந்து அவங்கள வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ ஒண்ணு ஜெயில போடணும். ஜெயில போட்டா வந்துட்டு அவங்களுக்கு ஆதரவா இன்னொரு குழு வந்துட்டு வருவாங்க. ஸோ அதனால வந்துட்டு அவங்கள பினிஷ் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி டாக் போயிட்டு இருக்கிறதாகவும், இந்த டாக்கு யூஎஸ்ல இருக்க ஒயிட் ஹவுஸ் வரைக்கும் வந்துட்டு போயிட்டு அவங்க கதவை தட்டித்ததாகவும், ட்ரம்ப் இல்ல இதை கொஞ்சம் வந்துட்டு ஹோல்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸை வந்துட்டு அங்க ஸ்ப்ரெட் பண்ணதால இது ஈரான் கவர்மெண்ட்டுக்கு போயிட்டு ஈரான் கவர்மெண்ட் இப்ப அந்த 800 ப்ராட்டஸ்டர்ஸை கொள்றதுக்கான அந்த விஷயத்த கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த பக்கம் எப்படி இருக்கிறப்போ ஈரான்ல இருக்கிற கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்க கிடையாது. யூஎஸ்க்கு இதே வேலையா போச்சு. ஏதாவது ஒரு மேசிவ் ப்ராட்டஸ்ட் இல்ல வேர்ல்டு லெவல்ல வந்து ஏதோ ஒரு மேசிவான ஒரு இஷ்யூஸ் வர்றப்போ யூஎஸ் உள்ள போகுது சின்ன ஒரு பிளே பண்ணுது. ஸோ அதே தான் வந்துட்டு இங்க நடக்குது. எங்க நாட்டுல வந்துட்டு ப்ரொடெஸ்ட் நடக்குது. 800 பேரை வந்துட்டு நாங்க என்ன பண்ணணும் இல்ல இந்த இஷ்யூ வந்துட்டு எப்படி அடுத்த லெவலுக்கு போகாம முடிக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். யூஎஸ் கொஞ்சம் சைலண்டா இருந்தா பெட்டர் அப்படிங்கிற மாதிரி ஈரான் கவர்மெண்ட் யூஎஸ்க்கு பதிலடி கொடுக்குது. இப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும். யூஎஸ் எதுக்கு ஈரான்ல நடக்கிற அந்த உள்நாட்டு போர்ல தலையிடணும்? அந்த நாட்டுக்கு இவங்க உள்ள போயிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றதுக்கான காரணம் என்ன? என்ன உரிமையில வந்துட்டு யூஎஸ் ஈரான்குள்ள போகுது அப்படின்னா, எல்லாருக்குமே நல்ல தெரிஞ்ச விஷயம் தான். இந்த உலகத்திலே வந்துட்டு இப்போதைக்கு வல்லரசு நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஎஸ். இன்னைக்கு ரேஞ்சுக்கு உலகத்திலே ஒரு பவர்ஃபுல்லான மேன் அப்படின்னா வந்துட்டு ட்ரம்ப்பை சொல்லலாம். ஏன்னா அவர் இருக்கிற பொசிஷன் அந்த மாதிரி. இப்போ யூஎஸ்க்கு பாத்தீங்கன்னா சில மேலை நாடுகள்ல இருந்து ப்ரெஷர்ஸ் எல்லாம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல இருந்து மெயின் ப்ரெஷர் வரதா சொல்றாங்க. இந்த உள்நாட்டு போர் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். சுத்தி இருக்கிற நாடுகள் எல்லாமே வந்துட்டு ஈரான் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ஒருவேளை இந்த சுத்தி இருக்கிற நாடுகள் எல்லாம் ஈரான் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சா அவங்க முதல்ல கை வைக்கிறது ஆயில். ஆயில் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா வந்துட்டு கட் ஆகும். அப்படி கட் ஆகுறப்போ ஆல்ரெடி வந்துட்டு இந்த பெட்ரோல் மற்ற இந்த க்ரூட் ஆயில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ஏறிட்டு இருக்குது. எண்ணெய் விலைகள் எல்லாம் வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணாத அளவுக்கு வந்துட்டு ஏறிட்டு இருக்குது. இப்போ மெயின் சோர்ஸே கட் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா வந்துட்டு யூஎஸ் மட்டும் இல்லைங்க, யூஎஸ் தாண்டி வந்துட்டு பெரிய பெரிய நாடுகள் இந்தியால இருந்து சைனால இருந்து ரஷ்யால இருந்து எல்லா நாடுகளுமே வந்துட்டு இந்த ஆயில் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு டிபெண்ட் பண்ணியிருக்கிறது ஈரான் தான். ஸோ அந்த விஷயம் ஃபுல்லா கட் ஆகிறப்போ பெரிய மேசிவ் இஷ்யூ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உலகம் ஃபுல்லா இந்த ஆயில் கிரைசிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆயிடும். இந்த உள்நாட்டு போர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஈரான் எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சாகணும். இன்னைக்கு இந்த 800 பேருக்காக பயந்து அவங்களை கொல்றதுக்கு தான் வழி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்தாங்கன்னா, அந்த தப்பான முடிவு இன்னைக்கு 800 பேருக்காக நாளைக்கு 8000 பேர் வருவாங்க. உள்நாட்டு போர் வரும். அப்புறம் சுத்தி இருக்கிற நாடுகள் எல்லாமே வந்துட்டு ஈரான் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். இந்த ஈரான் அட்டாக் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா உலக போர் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதை நாளைக்கு யாராலையும் தடுக்க முடியாது. இது உலக நாடுகளுக்கு நல்லது பண்ற மாதிரி ஒரு பொதுநலம் இருந்தாலும் நம்மளும் வந்துட்டு கொஞ்சம் சேஃப்டியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சுயநலமும் இந்த மூளை இருக்கு. ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் தான் இது. ட்ரம்ப்புக்கு இந்த மெயின் ப்ரெஷர் கொடுத்த நாடுகள் அப்படின்னு பாக்குறப்போ சவுதி அரேபியா, கட்டார், ஒமன் இந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க இப்ப ஈரானை வந்துட்டு நீங்க அட்டாக் பண்ணாதீங்க, நீங்க வந்துட்டு அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்காதீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வந்து சமாளிச்சிருக்கோம். இப்ப இந்த 800 பேருக்காக வந்துட்டு நீங்க அவங்களை அட்டாக் பண்றதுதான் வேற வழியே இல்லை அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா இது பெரிய ஒரு பூகம்பமா வரைக்கும் வேர்ல்டு லெவல் எக்கானமியே கம்ப்ளீட்டா கிராஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் அண்ட் கல்ஃப் கண்ட்ரீஸ் எல்லாம் ட்ரம்ப்புக்கு ப்ரெஷர் கொடுத்ததாகவும், ட்ரம்ப் இருந்து இப்போ ஒயிட் ஹவுஸ் மூலயமா நியூஸை இப்ப ஈரானுக்கு கொண்டு போயிருக்காங்க. இப்போ நான் பேசின இந்த 3 டாபிக்கையும் ரிலேட் பண்ணி பார்த்தா வேர்ல்டு பாலிடிக்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இந்தியால, தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு மூலையில வந்துட்டு உட்காந்து இப்ப நான் வீடியோ பண்ணிட்டு இருக்கிறேன். ஈரான்ல இருக்கிற அந்த 800 பேர் தங்களுடைய உரிமைக்காக போராடுறாங்க. யூஎஸ் பாத்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் மூலயமா சில ப்ரெஷர் வந்ததால இந்த நாடை வந்துட்டு வார் போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. இல்ல வார் போகாதீங்க, அவங்க அந்த 800 பேர் வந்து ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் ட்ரம்ப்புக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ட்ரம்ப் இருந்துட்டு மறுபடியும் ஈரான் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க, கொஞ்சம் வந்துட்டு பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இங்க காம்ப்ரமைஸ் ஆகலைன்னா வந்துட்டு
நான் சொன்ன மாதிரி ஆயில் கிரைசிஸ் அப்படிங்கிறது வேர்ல்டு லெவலில் வரும். இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம 1 லிட்டர் பெட்ரோல் வந்து ஒரு 102 ரூபாய்க்கு போடுறோமா, நாளைக்கு மெயின் சோர்ஸே கட் ஆகுறப்போ இந்த 102 ரூபாய் பெட்ரோல் அப்படிங்கிறது எங்க போய் நிற்கும்? மறுபடியும் வந்துட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி தான். மறுபடியும் நம்ம சைக்கிள், பெட்ரோல் இல்லாத வாகனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி ஓடுற நிலைமை வரும். இது சின்ன சின்ன டூ வீலர்ஸ்க்கு ஓகே. கொஞ்சம் பெருசா யோசிச்சு பாருங்க. ஒரு மாநிலத்துல இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு இந்த காய்கறி, மத்த எசென்சியலான விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு போற பெரிய ட்ரக்கு பெட்ரோல் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல, இல்ல பெட்ரோல் ரேட் ஜாஸ்தி ஆகிற பட்சத்துல காய்கறி விலை ஏறும், மளிகை சாமான விலை ஏறும். அப்புறம் வந்துட்டு இந்த பேசிக்கான சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, சாப்பிட்ற விஷயம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து விலை ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனாலதான் எப்பயுமே இந்த பெட்ரோல் விலைங்கிறது வந்துட்டு ரொம்ப பேலன்ஸா வைக்கணும் எல்லா நாட்டிலுமே. அது ஏறிச்சு அப்படின்னா வந்துட்டு ரொம்ப கஷ்டம் தான். இந்த விஷயம் தான் ஸ்ரீலங்கால கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்களால வந்து என்ன பண்றதுனே புரியல. இந்த மாதிரி பெட்ரோல் விலையில இருந்து எல்லாமே ஏறிட்டே போச்சுன்னா அப்ப நாங்க என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இருக்கு. இன்னமும் ஸ்ரீலங்காவால அந்த நிலைமையில இருந்து வெளியே வர முடியல. ஸோ உலக நாடுகள் எல்லாமே ஈரான் ப்ராட்டஸ்ட வந்துட்டு ரொம்ப உற்று நோக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு தீர்வு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஈரான் கவர்மெண்ட் இவங்களை இப்படியெல்லாம் அடக்க முடியாது, நம்ம ஸ்ட்ராங் மிலிட்டரி ஆக்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் இவங்க வந்துட்டு பேசாம இருப்பாங்க அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல பெரிய ட்விஸ்டே நம்ம சொன்ன மாதிரி அமெரிக்காவுக்கு உண்மையாவே வந்து இந்த ஹியூமன் ரைட்ஸ் மூலயமா ப்ரெஷர் வருதா, இல்ல தன்னுடைய சுயநலத்துக்காக நாளைக்கு இந்த ஆயில் கிரைசிஸ் இந்த விஷயங்கள்லாம் வந்துரும் அப்படிங்கிறதுக்காக இன்டைரக்டா ஹியூமன் ரைட்ஸ் தூக்கி போட்டுட்டு நாங்க வந்து நல்லதுதான் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி வேர்ல்டு கண்ட்ரிஸ் கிட்ட இருந்து அவங்க தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட்டும் வருது. ஸோ ஃபைனலி நான் உங்களுக்கு வைக்கிற கொஸ்டின், ஈரான் ப்ராட்டஸ்ட் உலக வர்த்தகத்தை பாதிக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இது ஒரு சாதாரண உள்நாட்டு போர் தான், எல்லா நாட்டிலையும் நடக்கிறது தான், மக்கள் கவர்மெண்ட் ஒரு வேவ் லென்த்துக்கு வந்து எல்லாமே சுமூகமாயிரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல இந்த ப்ராட்டஸ்ட் இன்னும் எத்தனை நாளைக்கு போகும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம வேர்ல்டு பாலிடிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை. சியர்ஸ்.